மண் இருக்குது பார்த்தீங்களா, அதை தண்ணியில் குழச்சி அதை மேலே பூசி அதுக்கப்புறம் இதை வந்து சூளையில் வச்சு சுடுறது தான் இந்த சட்டிங்க எல்லாமே. இன்னைக்கு உடச்சி பார்த்துடலாமா இதை? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த பருப்பு கடையிற பருப்பு சட்டி. வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கும் போது தக்காளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி மசிஞ்சு அப்படி தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லா விதமான குழம்பும் இதை நம்ம வச்சுக்க முடியும். உடச்சி சுக்குநூறாக போச்சு. இது அப்படியே சும்மா கல் மாதிரி நின்றுச்சு. இந்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கீரை கடையிற சட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம். இன்னும் முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கீரை கடையிற பருப்பு சட்டிக்கு வந்து உள்ளுக்குள்ளே கல் பதிச்சு கொடுப்பாங்க. இந்த கல் பதிக்கும் போது பிரச்சனைகள் என்ன வருதுன்னா, நம்ம மத்து வச்சு கடையும் போது அந்த கல் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டோட வந்து மிக்ஸ் ஆகும்போது அது வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா, இது என்ன கருப்பாக இருக்குது, இது வேறு களிமண், இது வேறு களிமண்ணான்னு கேட்பாங்க. இன்னைக்கு உடச்சி பார்த்துடலாமா இதை? ஸோ பாருங்கள்,